கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பின் தேவ ஜனமே, நான் படித்ததிலே பிடித்தமான செய்தியை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். பிறனிடத்திலே அன்பு கூர்வாயாக என்ற தலைப்பிலே நான் உங்களோடு கூட இந்த செய்தியை மிக சுருக்கமாக நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்று சொல்லி மத்தேயு 22:39 நாம் வாசிக்கிறோம். ஒரு போர் வீரன் வியட்நாம் போர் முடிந்து தன் வீட்டிற்கு திரும்பும் நேரம் வந்தது. சான் பிரான்சிஸ்கோ நகரில் தன் பெற்றோரை அவன் போனில் அழைத்து, நான் வீட்டிற்கு வரப்போகிறேன், ஆனால் உங்களிடத்திலே ஒரு உதவியை கேட்கிறேன், என்னோடு என் நண்பனும் வர இருக்கிறான் என்று கூறினான். அதற்கு பெற்றோர்கள், தாராளமாக கூட்டிக் கொண்டு வா, அவனை நாங்களும் பார்க்க ஆவலாய் இருக்கிறோம் என்றார்கள். அதற்கு மகன் அவன் நடந்த போரில் நிலத்தில் வைக்கப்பட்டிருந்த கன்னி வெடியிலே காலை வைத்ததினாலே அவனுடைய ஒரு காலும் ஒரு கையும் இழந்து விட்டான். அவனுக்கு யாரும் இல்லாததால் அவன் என்னோடு இருப்பதை விரும்புகிறான் என்று கூறினான். பெற்றோர், மகனே, அதை கேட்க மிகவும் விசனமாய் இருக்கிறது, அவனை நம்மோடு வேறொரு இடத்திலே வைத்து பார்த்து கொள்வோம், அவனை நம்மோடு வைத்து பார்ப்பது கஷ்டம் என்று உனக்கு தெரியும். இந்த வயதான காலத்தில் எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பாரம் இருக்குமானால் மிகவும் கஷ்டம். இதை புரிந்து கொண்டு அவனை வேறு இடத்தில் விட்டுவிட்டு நீ மட்டும் வா என்று கூறினார். மகன் போனை வைத்து விட்டான். சிறிது நாட்கள் கழிந்தது. சான் பிரான்சிஸ்கோ நகரிலிருந்து காவல் நிலையத்திலிருந்து அந்த பெற்றோரை அழைக்கிறார்கள். உங்கள் மகன் ஒரு உயரமான கட்டிடத்தில் இருந்து விழுந்து தற்கொலை செய்து கொண்டான், நீங்கள் வந்து அவன் உங்கள் மகனா என்று பாருங்கள் என்று அந்த அழைப்பு வந்தது. உடனே பதபதைத்த பெற்றோர் போய் பார்த்தபோது அது அவர்களின் மகன்தான் என்று தெரிந்தது. அப்பொழுது அவர்களுக்கு தெரியாத ஒரு காரியம் இருந்தது, அவனுக்கு ஒரு கையும் காலும் இல்லாமல் இருந்தது. பிரியமானவர்களே, நம்மில் அநேகரும் இப்படித்தான் இருக்கிறோம். நம்மை போல எல்லாவற்றையும் உடையவர்களாகவும் அழகாயும் அறிவாயும் இருந்தால் அவர்களோடு பழக துடிக்கிறோம், பழகுகிறோம். ஆனால் நம்மை விட அழுக்காயும் உடல் ஊனமுற்றவராக இருந்தால் அவர்களை நாம் தவிர்க்கவே விரும்புகிறோம். மேலே சொல்லப்பட்ட கதையில் அந்த பெற்றோர் தங்கள் பிள்ளைதான் ஊனமடைந்திருக்கிறான் என்று தெரிந்திருந்தால் நிச்சயமாக வீட்டுக்கு அழைத்தவனை பராமரித்திருப்பார்கள். ஆனால் வேறு யாரோ என்று நினைத்து அவனுக்காக நான் இதை ஏன் செய்ய வேண்டும் என்று நினைத்ததினாலே அவர்கள் தங்கள் சொந்த மகனையே இழக்க வேண்டியது. நமக்கு ஒருவர் உண்டு, அவரின் நிபந்தனையற்ற அவர் நாம் எத்தனை தான் அழகற்றவளாய் இருந்தாலும், அறிவு உள்ளவர்களாய் இருந்தாலும் அல்லது அறிவற்றவர்களாய் இருந்தாலும் நம்மை நேசித்து நம்மை பராமரித்து போஷித்து காத்து வழிநடத்தும் நம் தேவன் அவர் பச்சாபாதம் இல்லாதவர். அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்ளும் நாமும் அப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை அவர் விரும்புகிறார். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதித்திரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை தாகமுள்ளவராக கண்டோம், உம் தாகத்தை தீர்த்தோம், எப்பொழுது உம்மை அந்நீராக கண்டு உம்மை சேர்த்துக் கொண்டோம், எப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரங்களை கொடுத்தோம், எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவர்களாக
பார்த்தோம். காவலில் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரனே, இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 37 முதல் 40வது வசனம் வரை இதை சொல்லுகிறது. நாம் மற்றவர்களுக்காக செய்யும் நன்மையான காரியம் அது தேவனுக்கு செய்தது போல ஆகும் என்று இந்த வேத வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. நம்மால் இயன்றதை மற்றவர்களுக்கு உதவியாக செய்வோமா? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்ற கற்பனையை நிறைவேற்றுவோமா? நமக்கு உதவி செய்ய முடியும் போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இருக்கக்கூடாது. நிச்சயமாக செய்வோம். நம் பலன் பரலோகத்திலே சேர்த்து வைக்கப்படும். ஆமேன், அல்லேலூயா. ஜெபம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே இருந்தபோது நன்மை செய்வராய் சுற்றித் திருந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அதை போல நாங்களும் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய எங்களுக்கு உணர்த்தும். தேவையுள்ளவர்களுக்கு நாங்கள் செய்யும் உதவி உமக்கே செய்தது என்பதை உணர்ந்து எங்களால் இயன்றதை செய்ய மற்றவர்களுக்கு செய்வதற்கு கிருபை தாரும். எங்கள் ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவனே, பதில் கொடுப்பவரே, உமக்கே கொடான கோடி நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.